ஒரு நம்ம ஜெஃப்னா ஈழம் நம்ம தமிழ். ஸோ அது எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மாற்றலை சென்ட்ரல் சிக்கன் ஃபிஷ் ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்து மட்டன் ட்ரை பண்ணி பாரு எப்படி. ஸோ இது வந்து கத்திரிக்காய் 65. ஸோ ஒரு டான்சிங் செஃப் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வரோம். ஹாய் அப்புறம் எப்படி இது இவர் இருக்காரா? செஃப் இருக்காரா? செஃப் நான் ஊர் போயிட்டாரா? ஓகே நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வரோம். வீடியோ பார்த்து அவரை பார்க்கலான்னு வரோம். அவர் இல்லையா? சரி ஓகே ஓகே. எங்கே ஸ்ரீலங்கா? யாழ்ப்பாணமா நீங்கள்? ஸோ எப்படி என்ன இருக்குது நீங்கள் ஸ்பெஷலாக? ஸ்பெஷல்னா நைட்லன்னா பரோட்டா இட்லி தோசை. அது ஏதோ பிரியாணி வாழை பிரியாணி இருக்குண்ணா. வாழை பிரியாணி இருக்குது தான் ஃபேமஸ். அது அப்படியா? அது எப்படி எப்படி கொடுப்பீங்க? வாழை இலையில என்ன பிரியாணி? ஸ்வீட் தருவோம், கத்திரிக்காய் தருவோம், அடுத்தது பிரிஞ்சாண்டா இந்த இது தருவோம், கேசரி ஸ்வீட். இது எப்படி ஒருத்தருக்கு தானே சாப்பிடலாம், எக்ஸ்ட்ரா ரைஸ் கிடைக்குமா அதுக்கு? சரி எங்களுக்கு இதில் 2 பிரியாணி கொடுங்க. ஓகே 2 பிரியாணி, 2 இலை பிரியாணி கொடுங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா இலை கொடுங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா. ஜெஃப்னா ஈழம் நம்ம தமிழ். ஸோ அது எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மாற்றலை சென்ட்ரல். அவர் வந்து கேரளா. ஓகே அப்போ இது எடுப்போம். கிரி டான்சிங் செஃப்பை பார்த்து நாங்கள் வந்தவங்க அவரையும் பார்க்குறதுக்கு. ஓகே சரி சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே நல்லா ஃப்ரெஷ். யாழ்ப்பாணத்து வாழை இல்லையா? இந்தியா வாழை இல்லையா? இந்திய வாழை. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம ஈழத்தமிழர்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தமிழ் 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 எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ பிரியாணி வரங்காட்டி வெயிட் பண்ண. சூப்பர் சூப்பர். இது என்னென்னு? இது சிக்கன். ஓகே டன். இது மட்டன் பிரியாணி. இது வந்து மட்டன். ஓகே ரைட்டான். ஓகே டன். கத்தரிக்காய். இது வந்து பிரிஞ்சால் சுக்கா சொல்லுவாங்க. பிரியாணி ஸ்மெல்லே வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குது. மார்னிங்கில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸோ நாங்கள் வந்து பிரியாணி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம் எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த பிரியாணி ரைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ சிக்கன் ஃபிஷ் ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்து மட்டன் ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குது. சீரியஸ்லி உண்மையாக டேஸ்ட் ஆகிடுது. போய் ரிவ்யூ சொல்லலை, நல்லா டேஸ்ட் ஆகிடுது. எப்படி ரைஸ் எப்படி இருக்குது? ரைஸ் நல்லா இருக்குது. மட்டன் எப்படி? ஸோ மட்டனை பாருங்கள். ஓகேவா? தொடும் போதே வந்து பிஞ்சு வருது. அப்படி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஆகிடுது. மட்டன் வேறு நல்லா இருக்குது. இந்த ஸ்பெஷல் வந்து இதை பாருங்கள், கத்திரிக்காய் சுக்கா. இது வந்து வேறு ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம என்னது 65 சிக்கன் 65. இது வந்து சிக்கன் 65. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து இந்த காம்போவில் அந்த ஆஃபரில் வர்றது. ஸோ ரைட் கத்திரிக்காய் இந்த இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ சுனிஷ் இது எப்படி ட்ரை பண்ணி பாரு எப்படி டேஸ்ட்டுன்னு. டேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருந்தா. கிறிஸ்பியாக இருக்கா? நான் பார்த்துருவோம். நல்லா சூடாக இருக்குது. சிக்கன் 60 நல்லா இருக்குது. சாப்பிட்டானே இந்த இது கல்யாண விருந்து வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயம். அது துபாயில் இப்போ கிடைக்குது. ஸோ நல்லா டேஸ்ட் ஆகிக்குது. எல்லாம் ஓவரால் பார்க்கும்போது எல்லாம் டேஸ்ட் ஆகிக்குது. ஸோ ஐஸ்கிரீம் எப்போ வரும்? ஐஸ்கிரீம் வரும் தானே? ஓகே ஐஸ்கிரீம்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கேசரி வந்து எப்படி இருக்குது? கேசரி எவரேஜ் தான். நல்லா டேஸ்ட்னு சொல்ல முடியாது. எவரேஜ் லெவலில் சூப்பர் பிரியாணி. ஓகே பிரியாணி வந்து எப்படி? அடிப்பொலியாக இருக்குது. பிரியாணி சூப்பர். உங்களுக்கு பிரியாணி எப்படியா? சூப்பர் நம்ம சூப்பர். அன்லிமிட்டட் பிரியாணி தந்துடலாங்க. 2 பிரியாணிக்கு மேலே ஐஸ்கிரீம் ஃப்ரீ என்ன உங்களுக்கு?
ஐஸ்கிரீமும் ஒரு தண்ணி பாட்டிலும் ஃப்ரீ என்ன தண்ணி free, okay. இன்னொன்று இருக்குன்னா அங்கே தொப்பி வாப்பா வரலாம் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி ஓகே கூகுள்லேயும் ஒரு ரிவ்யூ பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஐஸ்கிரீம் தருவோம் இன்னும் ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் கிடைக்காதா அப்படி கிடைக்காது வீட்டுக்கு போய் பண்ணுறோம் இது கொடுங்க ஓகே நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்கன்னா 2 ஐஸ்கிரீம் தான் இருக்குது அவர் ரிவ்யூ பண்ணி சொன்னால் நாங்கள் ஒரு அவருக்கு ஒன்று கிடைக்கும் நான் இப்போ கூகுளில் வந்து ரிவ்யூ ஒன்று கொடுத்தேன் வந்து எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து கிடைக்குது ஃப்ரீயாக ஸோ நீங்கள் இப்படி ரிவ்யூ ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று கேட்டீங்க ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட் ஆகிது மேங்கோ ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு சூப்பர் இந்த கல்யாண விருந்து சாப்பிட்டோம் இப்போ சீரியஸ்லி அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு நீங்கள் துபாயில் இருக்கிறேன்னு சொன்னால் அல்கிசஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க தொப்பி வாப்பா கடையில் நல்லா டேஸ்ட் ஆகிக்குது ஸோ எனக்கு என்னென்னா தொப்பி வாப்பா கடையில் உள்ள செஃப் மெயின் செஃப் ஒருத்தர் இருக்கார் டான்சிங் செஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த டான்சிங் செஃப் வந்து இன்றைக்கி இல்லை பட் மற்றபடிக்கு வந்து ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு கல்யாண விருந்து ஒரு ஸ்வீட்டோடு சாப்பிட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸோ நீங்களும் இந்த ஏரியாவில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாய் ரைஸ் நான் ஓட பண்ணோம் அன்லிமிட்டட் ரைஸ் கொடுத்தாங்க பிரியாணி சாப்பிட இல்லாமல் மிச்சம் வந்துருக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ண எல்லாம் முறைக்கி இருந்துச்சு எல்லாம் சட்டப்படி எல்லாம் சேட்டா அண்ணா எப்படி இருந்துச்சு உன்னோட அனுபவம் நல்லா இருந்துச்சு எவ்வளோ 55 rupees சாரி இப்போ நான் இப்போ 3 பேர் சாப்பிட்டோம் இது வந்து அமௌண்ட் வந்து 55 திரம் தான் வந்துச்சு இது சீரியஸ்லி இது ஒர்த் தான் ஸோ நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணலாம் தொப்பி வாப்பா பிரியாணி கடை தமிழ் கடை ஒரு 2 பேரும் இல்லையா ஒரு தொப்பி வாப்பா அந்த வெள்ளை வேஸ்ட் இருப்பார் 2 பேருமே ஒரு போயிருக்காங்க அவர் டான்சிங் சார் 2 பேருமே சரி சரி சாப்பாடு நல்லா இருந்துச்சு சூப்பர் ஜெஃப்னா போய் ஜெஃப்னா ஸ்ரீலங்கா ஒருத்தர் இருக்காரா நீங்கள் ஸ்ரீலங்கா ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீலங்காவா நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க அப்போ ஓகே ஓகே மாத்தலை அவரே யார் பண்ணாரு மறக்காமல் லைக் பண்ணி போடுங்க அப்படியே ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் ஒஸி பை பாய்